கொள்ளைவினை கூட்டுருவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலைகள் எல்லாம் கள்ளமூறு கலைகள். அக்கலைகள் காட்டிய காட்சிகளும் அதில் காட்சி தரும் கடவுளர்கள் எல்லாம் பிச்சி பிள்ளை விளையாட்டு என்பதை பெருமானார் ஆழமாக சொல்லிவிட்டார். ஆனால் அதுதான் ஆன்மலாபம் பெற அவசியம் என்று நினைத்து நீங்கள் யாரேனும் வள்ளலாருடைய பேரைச் சொல்லி யூடியூபில் பேசுவதும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவதும் பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். இந்த காணொளியானது நாம் அனைவரும் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவும் அறியாமையில் உள்ள ஆன்மாக்கள் சுத்த சன்மார்க்கத்தில் எந்த ஒரு கூச்சலையும் குழப்பத்தையும் உருவாக்க கூடாது என்பதற்காக இந்த காணொளி உருவாக்கப்பட்டது. வள்ளலார் மட்டும்தான் சன்மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? வேறு எந்த ஞானிகளும் சன்மார்க்கத்தை பற்றி பேசவில்லையா? அகத்தியர் பெயரால் எழுதப்பட்ட நூல் சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. திருமந்திரம் சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. தாயுமான சுவாமிகள் சன்மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கின்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதில் ஞான பாதையாக இந்த சன்மார்க்கமே சொல்லப்பட்டு இருக்கின்றது. எல்லா ஞானிகளும் சொன்ன சன்மார்க்கத்தை தான் வள்ளலாரும் சொல்லி இருக்கின்றார். வள்ளலார் ஒன்றும் புதியதாக சன்மார்க்கத்தை சொல்லவில்லை என்று சிலர் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் திரிந்து கொண்டும் இருக்கின்றார்கள். எல்லா ஞானிகளும் சொன்ன சன்மார்க்கத்தை தான் வள்ளலாரும் சொன்னாரா? ஏன் மக்களிடையே இந்த குழப்பம்? முதலில் மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் துவாரம் அல்லது வழி. இந்த மார்க்கம் 4ஆக இருக்கின்றது. தாச மார்க்கம், இறைவனுக்கு பணி செய்து கிடப்பது. சற்புத்திர மார்க்கம், இறைவனோடு கொஞ்சி விளையாடி குழந்தை போல் இருப்பது. சகமார்க்கம், அவனோடு தொட்டு விளையாடி தோழனாக இருப்பது. சன்மார்க்கம், பிரிவே இல்லாமல் அவனுடன் கலந்திருப்பது. இந்த 4வது வழியில் நடை போடுகின்றது சன்மார்க்கம். ஆனால் வள்ளலார் தொடங்கியது சமரச சுத்த சன்மார்க்கம். சரியையும் கிரியையும் தெய்வம் புறத்தில் இருப்பதாக எண்ணுவது, யோகம் தெய்வம் அகத்தில் இருப்பதாக மனதை அறிவோடு ஒன்றச் செய்வது, ஞானம் தெய்வம் அகத்திலும் புறத்திலும் இருப்பதாக எண்ணி நடமாடுவது. இந்த ஞான பாதையாகிய சன்மார்க்கத்தில் சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், வேத சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம் என பல உள்ளது. இதில் சத்துவ குணம் சம்பந்தமுடைய மார்க்கமே சமய சன்மார்க்கம். இந்த குணம் என்பது 3 வகைப்படும்: சாத்வீகம், ராஜசம், தாமசம். சாத்வீக குணமே சத்துவ குணம். சத்துவ குணம் என்பது சத்போதம், சத்கர்மம், சத்காலம், சத்விசாரம், சத்பாத்திரம், சர்ஜனம், சற்செய்கை முதலியவை. இதனுடைய பொருள் கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய உயிர் இரக்கம். இவையே சத்துவ குணத்தின் வாச்சியார்த்தம். இந்த வாச்சியார்த்தத்தை பெற்று சொரூப அனுபவமாகிய சாதனமே சமய சன்மார்க்கம் என்றும், இந்த சமய சன்மார்க்கத்தின் வகை 6, தொகை 36, பிரிவு 6 கோடி என்பார் பெருமானார். சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலானவற்றில் காட்டப்படுகின்ற கருணை, இரக்கம் முதலானவைகளெல்லாம் இந்த சமயமத சன்மார்க்கத்தில் அடங்கும். இந்த சமய சன்மார்க்கத்தின் அதீதமாவது மத சன்மார்க்கம். ஆனால் இந்த மத சன்மார்க்கம் நிற்குண லட்சியம் செய்யும். நிற்குணம் என்பது மேற்கண்ட சத்துவ குணத்தின் வாச்சிய அனுபவம் பெற்று லட்சிய அனுபவம் பெறுதல். அதாவது சோகம், சிவோகம், தத்துவமசி, சிவதத்துவமசி என்னும் பரிபாஷ மந்திர வாக்கியத்தில் லட்சியம் வைத்து அனுபவம் பெறுதல். இந்த மத சன்மார்க்கத்தில் லட்சியம் வைத்து அனுபவம் பெற்றவர்களில் ஒருவர் தாயுமான சுவாமிகள். இந்த மத சன்மார்க்கத்திலும் வகை, தொகை, விரிவு உண்டென்பார் வள்ளல் பெருமானார். ஆனால் இந்த சமயமத சன்மார்க்கங்களிலும் வகரவித்தை, தகரவித்தை உள்ளது. வகரவித்தை என்பது பொன் செய்யும் ஆற்றல். தகரவித்தை என்பது இந்த உடலையே பொன்னாக மாற்றும் ஆற்றல். ஆனால் இந்த வகரவித்தையும் தகரவித்தையும் எதனால் வரை இருக்குமென்றால், இந்த சமயமத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா, ஈஸ்வரன், பிரம்மம், சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரமாண பரியந்தமறியே இருக்கும். அதற்கு மேல் இருக்காது. அந்த தெய்வங்களும் போய், அதன் செயல்பாடுகளும் போய், அதை நம்பி இருப்பவர்களும் மாண்டு போய் விடுவார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமானார் சொன்னார், சமயமத சன்மார்க்கங்களில் தாயுமான சுவாமிகளும் இன்னும் அநேக பெரியோர்களும் அந்த சுத்த பர பிரம்மம் இடத்தில் கலந்து விட்டதாக முறையிடுவது வாஸ்தவமா அவாஸ்தவமா என்றால் அவாஸ்தவம் என்கிறார். சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும்.
என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வசித்தி வல்லபமும் பெறக்கூடும். மற்றைய சமய மத மார்க்கங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு செல்ல கீழ்ப்படியாதலால் அவற்றில் ஐக்கியம் என்பதே இல்லை. தாயுமானவர்கள் முதலானவர்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர், மத சன்மார்க்கிகள் என்று ஒருவாறு சொல்லலாம். இதில் நித்திய தேகம் கிடையாது. இது சாதக மார்க்கமே அன்றி சாத்தியமல்ல. நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள். முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாய் வருவார்கள். சாத்தியர்களாய் இரண்டர கலப்பார்கள். இது அகத்தியர் காட்டிய சன்மார்க்கம் முதல் திருமந்திரம் காட்டிய சன்மார்க்கம் வரை எல்லா சன்மார்க்கத்திற்கும் இதுதான் முடிவு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வள்ளலார் முதல்ல சுத்த சன்மார்க்கத்தை தொடங்கலையே, வேத சன்மார்க்கத்தை தொடங்கினார். அதற்கு பிறகு ஷடாந்த சன்மார்க்கம் என்ற பெயரில் ஒரு சன்மார்க்கத்தை தொடங்கினார். அதெல்லாம் என்னவென்றால், சமரச வேத சன்மார்க்கம் என்றால் என்ன? சமரசம், அதாவது சமரசம் என்ற வார்த்தை எல்லா சமயங்களுக்கும் பொதுவானது. சமரசம் எல்லா சமயங்களுக்கும் பொதுவான வேத அறிவு நூலின் முடிவான மார்க்கம். அதாவது இந்த வேதம் என்ற சொல்லு எந்த வேதத்தையும் குறிக்காது. அறிவு நூல் முடிவானது என்று கூறுவார் பெருமானார். பெருமானார் முன்னர் தொடங்கிய சமரச வேத சன்மார்க்கத்திற்கு இதுவே பொருள். அதாவது இது என்னன்னு கேட்டால் அறிவு மார்க்கம் என்று பெயர். அடுத்து பெருமானார் தொடங்கிய ஷடாந்த சன்மார்க்கம். ஷடாந்த சன்மார்க்கம் என்றால் என்னவென்றால், சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், களாந்தம் போன்ற 6 அந்தங்களையும் கடந்து நின்று விளங்குவதுதான் இந்த ஷடாந்த சன்மார்க்கம். இந்த ஷடாந்த சன்மார்க்கத்தில் சமயமத சன்மார்க்கங்களுக்கு சமரசம் உண்டாகுமா என்றால் பெருமானார் சொல்கிறார், வேதாந்த சித்தாந்த சமரசம், போதாந்த நாதாந்த சமரசம், யோகாந்த களாந்த சமரசம், இதற்கு மேல்தான் ஷடாந்த சமரசம் என்கிறார். இதற்கு மேல்தான் சன்மார்க்க சமரசம், இதற்கும் அதீதமாகிய மேல்தான் சுத்த சமரசம். சுத்த சமரசத்தில் சன்மார்க்கத்தை சேர்க்க சமரச சுத்த சன்மார்க்கம். இது கடைதலை பூட்டாக சமரச சுத்த சன்மார்க்கம் என மருவியது என்பார் திருவருட்பிரகாச வள்ளலார். அதாவது புரிவது போல் சொல்ல வேண்டுமென்றால், விந்து பரவிந்து இரண்டையும் மறுக்க சுத்த விந்து வந்தது போலவும், சிவம் பரசிவம் இரண்டையும் மறுத்தது சுத்த சிவம் போலும் சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், வேத சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம் என அனைத்தையும் மறுத்தது சமரச சுத்த சன்மார்க்கம். சுத்தம் என்பது ஒன்றும் இல்லாதது. சுத்தம் என்பது சன்மார்க்கம் என்னும் சொல்லுக்கு பூர்வம் வந்ததால் மேற்குறித்த சமய மத அனுபவங்களை எல்லாம் கடந்தது சமரச சுத்த சன்மார்க்கம். இதன் அனுபவம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வகை தடைகளும் வாராத சுத்தமாதி ஞானதேக சித்தியும் அண்ட பிண்ட தத்துவங்களை சுதந்திரத்தால் நடத்தும் தனிப்பெரும் வல்லபமும் ஏமசித்தி, பிரேத ஜீவதாதி சித்தி, வஸ்து பிரயச்ச அனுபவ சித்தி ஆகிய இவற்றை ஒருங்கே அடைவது சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு என்பார் வள்ளல் பெருமானார். இங்கே சமயமத சன்மார்க்கத்தின் முடிவும் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் முடிவும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. சமரச வேத சன்மார்க்க சங்கம் என தோற்றி பின் ஷடாந்த சன்மார்க்க சங்கம் என மாற்றி அதன் பிறகு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என இறுதி வடிவம் தந்ததும் புரிய வைக்கப்பட்டு விட்டது. இந்த சமயமத சன்மார்க்கங்களை சொன்ன தத்துவ சாத்திர நூல்களை எல்லாம், அதாவது இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பையை எருவாக்கி புன்செயில் எருவாக்கி போடு என்று பெருமானார் சொல்லிவிட்டார். ஆனால் அதுதான் மனிதனுக்கு அவசியம் என்று நினைப்பதும், அதாவது பெருமானார் என்ன சொல்றாங்க, இப்படியெல்லாம் சொன்ன இந்த சமயமத மார்க்கங்களை சொன்ன இந்த தத்துவ சாத்திர நூல்களை எல்லாம், அதாவது இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பையை எருவாய் புன்செயில் எருவாக்கி போடு என்கிறார். அதாவது இந்த சாத்திர தோத்திர நூல்களை எல்லாம் புன்செயில் எருவாக்கி போடு என்கின்றார். நன்செய்ய நிலத்தில் அதை போட்டு கொளுத்தினா கூட அங்கே பயிர் விளையாதுன்னு பெருமானார் வருத்தப்படுகின்றார்கள். இந்த சமயமத மார்க்கங்களை சொன்ன தத்துவ சாத்திர நூல்களை எல்லாம் இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பையை எருவாய் புன்செயில் எருவாக்கி போடு என்று பெருமானார் சொல்லிவிட்டார். ஆனால் அது அவசியம் மனிதனுக்கு தேவை என்று நினைப்பதும், மறுச்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழி வெட்டி மண் போட்டு மூடு என்றார். ஆனால் அதுதான் மனிதன் புனிதன் பெற வந்தது என்று நினைத்தும், சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரம் போல் காட்டவில்லை என்றார்.
கொள்ளைவினை கூட்டுருவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலைகள் எல்லாம் கள்ளமூறு கலைகள். அக்கலைகள் காட்டிய காட்சிகளும் அதில் காட்சி தரும் கடவுளர்கள் எல்லாம் பிச்சு பிள்ளை விளையாட்டு என்பதை பெருமானார் ஆழமாக சொல்லிவிட்டார். ஆனால் அதுதான் ஆன்மலாபம் பெற அவசியம் என்று நினைத்து நீங்கள் யாரேனும் வள்ளலாருடைய பேரச் சொல்லி யூடியூபில் பேசுவதும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவதும் என்று இது போன்ற முறைகேடான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தால் இனிமேல் உங்களை யாராலுமே திருத்த முடியாது என்பதை ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மா சுத்த சன்மார்க்கத்தை பற்றி அடிப்படை விளக்கத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மை அன்பு, உண்மை இரக்கத்தால் ஜீவகாருண்யம் செய்து அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் தெரிந்தும் உங்களின் லாப நோக்கத்திற்காக நீங்கள் அப்படிதான் செய்வீர்கள் என்றால் நீங்களெல்லாம் வள்ளலாரின் வார்த்தைகளை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. வள்ளலார் இஸ் வெரி டேஞ்சரஸ் பர்சன். ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கை செய்கின்றேன். சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் பின்பு வந்ததை பட வேண்டும். என்மேல் பழி இல்லை என்று கூறிய வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றேன். சன்மார்க்க வேடதாரிகளாக இருக்கும் உங்கள் மீதெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட உரிமை வரவில்லை. உண்மையில் உங்கள் மீது அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உரிமை இருக்கும் என்றால் வள்ளலாருக்கு வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் முதலான சமயங்களையும் சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், கலாந்தம் முதலிய மதங்களையும் பின்பற்றக்கூடாது, அனுஷ்டிக்கக்கூடாது என்று வள்ளலாருக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தடை செய்துவிட்டு அருளினார். அதுபோல் உங்களுக்கும் தடை செய்து அருளியிருப்பார். அதனால் நம்மீது இன்னும் ஆண்டவர் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மீது உரிமை எடுத்துக்கொள்ளும் வரையில் வள்ளலார் சொல்வதை கேட்டு கொஞ்ச காலம் மூட வேண்டியதை மூடிக்கொண்டு இருங்கள். சுத்த சன்மார்க்கம் இந்த பூமியில் பரவி மண் உயிர்களெல்லாம் இன்பம் அடைய வேண்டும் என்பதே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அலாதி விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வள்ளல் பெருமானார் அந்த அருள் பணியை செய்து சுத்த சன்மார்க்கத்தை சுத்தமாக கிளீனாக ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த சுத்த சன்மார்க்கத்தில் சாத்திர தோத்திர குப்பையை கொட்டி யாரும் நாரடிக்க வேண்டாம். அப்படிதான் நாரடித்து சாக்கடையாக ஆப்பேன் என்றால் வள்ளலாரின் இன்னொரு முகத்தை அதிவிரைவில் பார்ப்பீர்கள். இந்த மார்க்கத்தை விட்டு அடியோடு பெயர் தெரியப்படுவீர்கள். தயவு செய்து பெருமானார் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.